अस्सलाम वालेकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். இன்று நான் உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இஸ்லாம். எனது பெற்றோர் கற்றுக் கொடுத்த இஸ்லாம். எல்லா குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர் தான் அறிவுரை கூறுவார்கள். அதே போல் எனக்கும் என் பெற்றோர் தான் அறிவுரை கூறினார்கள். எதை பற்றி கூறினார்கள் என்று தெரியுமா? ஏகவல்ல அல்லாஹ்வின் சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை பற்றி கூறினார்கள். எவ்வளவு அழகாக கூறினார்கள் என்று தெரியுமா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுத்தார்களோ அதே போல் எனக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். இதே அல்லாஹ் அவனது திருமறையில் கூறியுள்ளார். இது 31வது அத்தியாயம் 13, 17, 18, 19 வசனங்களில் உள்ளன. வயதுக்கான லுக்மானு லி இப்னிஹி வஹு யஹிலுஹு யா புனைய லா துஸிரு பில்லாஹி இன்ன ஸிர்க லுல்முன் அலீம். என் அருமை மகனே, நீ தொழுகையை நிலைநாட்டு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே, நன்மையை ஏவி தீமையை தரு என்று கூறியுள்ளார். மனிதர்களை விட்டும் உன் முகத்தை எப்போதும் திருப்பாதே. நீ பூமியில் கர்வம் கொள்ளாதே. கர்வம் கொண்டு பெருமை அளிப்பவரை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். நீ நடக்கும்போது நடைத்தரத்தை கடைபிடி. நீ பேசும்போது உன் குரலை தாழ்த்திக்கொள். குரல் வெறுக்கத்துக்கிற குரல் கழுதையின் குரலாகும் என்று கூறியுள்ளார். நீ யாராவது உன்மேல் உரையாடினாலோ அல்லது நீ யார் மேலாவது உரையாடினாலோ நீ முகத்தை திருப்பாதே. நீ பூமியில் நான் தான் மாமன்னன் என்று கர்வம் கொள்ளாதே. நீ பேசும்போது குரலை தாழ்த்தி மெதுவாக அழகாக அழகிய சொற்களை மட்டும் பேசு. மேலும் குர்ஆன் வசனங்களைப்படி நாம் நடக்க வேண்டும். இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கமாகும் மற்றும் நமது நடவது ஆகும். பிறர் நலம் நாடுவது ஆகும். இந்த ஹதீஸ் முஸ்லிம் 95 தமீம் பின் அவுஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதுதான் என்று கூறினார்கள். அதற்கு சஹாபாக்கள் கேட்டார்கள், நாம் யாருக்கு நலம் நாடுவது என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், நாம் அல்லாஹ்வுக்கும் அவனோட தூதருக்கும் அவனோட வேதத்திற்கும் நம் முஸ்லிம் தலைவர்களுக்கும் அவனது பொதுமக்களுக்கும் என்று கூறியுள்ளார். நாம் இதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்றால், நாம் ஜக்காத் கொடுத்து உதவி செய்து நன்மையை சேகரித்து, மேலும் பெற்றோர் சொல்லை கேட்டு அவர்களுடைய அறிவுரையை கேட்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை அருள் புரிவானாக. இதோடு என் உரையை நான் முடிவைத்துக் கொள்கிறேன். வாஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.